பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை ஒரு தகப்பனிடத்தில் சொல்லுகிறார். அந்த தகப்பன் தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறான். அவனை ஒரு ஆவி அலக்களித்து கொண்டே இருக்குமாம். நெருப்பை பார்த்தால் அங்கே விழுந்து விடுவான், தண்ணீரை பார்த்தால் அங்கே விழுந்து விடுவான். ஆகவே மிகவும் வேதனையோடு அந்த மகனை வளர்த்து கொண்டு வந்தார்கள். இயேசு அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அந்த தகப்பன் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வருகிறான். அந்த தகப்பன் ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே, ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என் மகனுக்கு உதவி செய்யும் என்று. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த காலை வேளையில நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரை முழு மனதோடு கூட விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். என் வசனத்தை கேட்டு, முதலாவது ஆண்டவருடைய வசனத்தை நாம் கவனமாய் செவி கொடுத்து கேட்கும் பொழுது, ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி. அழியாத ஒரு ஜீவனை ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். வசனத்தை காதாலே கேட்டு உணர்ந்து கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் பொழுது ஆண்டவர் நமக்கு அழியாத ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வசனத்தை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி, மரணம் அவனுக்கு இல்லை, அவன் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அவன் நித்திய ஜீவனுக்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிப்போம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுவோம், அதை விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், மெய்யாகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். மார்த்தாளை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் மரித்தாலும் மறுபடியும் பிழைப்போம். நாம் உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வோம். அவரை முழுவதுமாக நாம் நம்புவோம். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கைப்படுவோம், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசுவே எனக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார் என்று சொல்லி நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்று சொல்லி நாம் முன்னேறி சொல்லுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே மறுபடியும் அந்த பிள்ளையின் தகப்பன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பன் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, வார்த்தையை ஆண்டவரே நான் வாசித்தவுடனே, வார்த்தையை கேட்டவுடனே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் நான் தடுமாறி போய்விடுகிறேன். என் விசுவாசத்தில் நான் நிலை நிற்க முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் விசுவாசித்து ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று அந்த தகப்பன் கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டார், அவனுடைய கண்ணீரை கண்டார். அந்த மகனுக்கு இறங்கி அந்த மகனை ஆண்டவர் விடுவித்தார். இந்த காலை வேளையில் நமக்கும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் நம்மை சந்திக்க இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், நானும் விசுவாசிக்கிறேன், நீரே என்னுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலாய் ஜீவனாய் வந்திருக்கிறீர் என்று உம்மை விசுவாசிக்கிறேன் என்று நாம் அறிக்கை பண்ணுவோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை விசுவாசிப்போம், மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தை இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர் சுவாமி. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியில் விசுவாசத்தில் தடுமாறி விழுந்து கிடக்கிறார்களோ மறுபடியும் அவர்களை தூக்கி எடுத்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இந்த காலை வேளையில் அவர்கள் ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்துவீராக. அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதற்றமடைய மாட்டான். ஆண்டவரை முழுமையுமாய் விசுவாசித்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.